ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, MySQLல இருக்க MySQL 50 ப்ராப்ளம்ஸ் தான் ஒன் பை ஒன்னா சால்வ் பண்ண போறோம். இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். அதாவது ரீசைக்கிளபிள் லோ ஃபேட் ப்ராடக்ட்ஸ். இந்த கொஸ்டின் என்ன சொல்லுதுன்னா, ரைட் எ சொல்யூஷன் டு ஃபைண்ட் த ஐடிஸ் ஆஃப் ப்ராடக்ட் தட் போத் ஆர் லோ அண்ட் ரீசைக்கிளபிள். என்ன சொல்றாங்கன்னா, இந்த லோ ப்ராடக்ட்ஸ் இந்த இதுல எந்த 2 இதுலயுமே எஸ்எஸ்ன்னு இருந்ததுன்னா, நம்ம அந்த இதோட ப்ராடக்ட் ஐடிய வந்து ரிட்டர்ன் பண்ணணும். இந்த கண்டிஷன்ல இந்த 2 இதுக்குமே எஸ்எஸ்ன்னு இருக்கு. அதாவது லோ ஃபேக்ட்டுக்கும் எஸ்ஸு, ரீசைக்கிளபிளுக்கும் எஸ்ஸு. அதனால ப்ராடக்ட் ஐடி 1 ரிட்டர்ன் பண்ணு. இதே மாரி எந்தெந்த கண்டிஷனுக்கெல்லாம் எஸ்எஸ்ன்னு இருக்கோ, அதுக்கெல்லாம் ப்ராடக்ட் ஐடி ரிட்டர்ன் பண்ணு. இதில இன்னொன்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டர்ன் த ரிசல்ட் டேபிள் இன் எனி ஆர்டர். எந்த ஆர்டர்ல வேணுமோ நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஏன்னா ப்ராடக்ட் ஐடி வந்து அசெண்டிங்ல இருக்கு, டிசெண்டிங்ல இருக்குன்னு, இல்லைன்னா சர்டன் செட் ஆஃப் கண்டிஷன் பேஸ் பண்ணி அந்த ஆர்டர வந்து சார்ட் பண்ணியிருக்கணும்னு அவசியம் இல்ல. எந்த ஆர்டர் வேணுமோ இருக்கலாம். இது வந்து ரொம்ப நோட் பண்ணி வச்சுக்க. ஏன்னா இன்டர்வியூல இந்த வந்து எப்படி வேணுமோ கேட்கலாம். இப்போ இதோட சொல்யூஷன் பார்க்கலாம். இப்போ எஸ்கியூஎல் கொரிய பொறுத்தவரைக்கும், அதுக்கு எந்த ஒரு கேஸ் அனோட்டேஷன்ஸும் கிடையாது. அனோட்டேஷன்ஸ்ன்னு எத சொல்றேன்னா, அத வந்து நீங்க கேப்பிட்டல் லெட்டர் எழுதலாம், ஸ்மாலும் எழுதிக்கலாம். உங்க ப்ரிஃபரன்ஸ் பொறுத்து. சில பேர் வந்து கேப்பிட்டல் லெட்டர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. சில பேர் லோவர் லெட்டர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. எப்படி எழுதினாலும் எஸ்கியூஎல் கொரி வந்து ரன் ஆக தான் போகுது. இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எழுதலாம். செலக்ட் எழுதுறோம். ஏன்னா, இதில நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். என்ன ரிட்டர்ன் பண்ணணும்? கண்டிஷனல் சொல்லியிருக்கிறதுனா, ப்ராடக்ட்டோட ஐடிய ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம ப்ராடக்ட்டோட ஐடிய ரிட்டர்ன் பண்ணணும். இது எங்கேருந்து எடுக்கிறோம்? ஃப்ரம் ப்ராடக்ட்ஸ் டேபிள். ஏன் ப்ராடக்ட்ஸ் டேபிள்னு உங்களுக்கு நிறைய இருக்கலாம். ஏன்னா இதில கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க ப்ராடக்ட்ஸ் டேபிள். இதில அப்போ இந்த டேபிளோட பேர் வந்து ப்ராடக்ட்ஸ் தான். அதனால நம்ம இதில ப்ராடக்ட்ஸ்ன்னு எழுதுறோம். இப்போ வேர் கண்டிஷன் எழுதிப்போம். ஏன்னா நம்ம 2 லாஜிக் செக் பண்ண போறோம். லாஜிக் எப்போலாம் செக் பண்றோமோ, அப்போ வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணணும். இதில லோ ஃபேட்ஸும் எக்ஸ்ன்னு இருக்குன்னு, ரீசைக்கிளபிளும் எஸ்ன்னு இருக்குன்னு. அப்படி இருந்தா தான் நம்ம இதில ரிட்டர்ன் பண்ணணும். அதனால என்ன பண்றோம்னா, லோ அண்டர்ஸ்கோர் ஃபேட்ஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு குடுக்குறோம். ஏன் ஒய்னா, இதெல்லாம் கண்டிஷன் செக் பண்றோம். இதில ஒய் தான் எஸ்ன்னு ஷார்ட் ஃபார்மா டினோட் பண்ணியிருக்காங்க. அதனால எஸ்ன்னு குடுத்துட்டு அண்ட் அண்ட்னா என்னன்னா 2 லாஜிக்கும் ட்ரூவா இருந்தா அந்த ப்ராடக்ட் ஐடி ரிட்டர்ன் ஆகும். ரீசைக்கிளபிள் ஈக்குவல் டு ஒய். இப்படி பண்ணிட்டு நம்ம வந்து ரன் பண்ணி பார்த்தா தெரியும். இப்போ நம்ம சொல்யூஷன் வந்து பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.